Hello everyone. Welcome, Vanakkam, Vandanam, Namaskar. I'm Mohan. And I'm Akshaya San. Today we are here to celebrate the graduation day of the batch of 2020. And usually this graduation day happens in the month of April. But because of COVID, we had to delay this a little bit. But we are here and we are very happy to celebrate this event with all the students and the faculty members of the host schools. And இப்போ அடுத்து நம்ம சால்சான் இருக்காரு. ஸோ சால்சான் வந்து he is the HR of Zoho Schools, and not just that, he has worked with more than 30,000 students. And சால்சான் எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னா, அவர் கூட ஒரு வாட்டி பேசினாலே we get this very friendly warm vibe from him. அண்ட் அவரு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு வெல்கம் நோட் வச்சிருக்காரு. ஸோ அதை என்னன்னு நம்ம கேட்கலாம். As Zoho School students and now a part of Zoho Corporation as well. Today we are here for the graduation ceremony for class of 2020 and we are proud to host it today during these difficult times. Before we get started, I would like to express my sincere appreciation to all of you who have generously helped us to make this event a successful one. You have all been chosen to be a part of our association due to a mutual passion for Zoho. Your passion helped us all to unite, and the energy we create is what allows us to achieve our individual as well as our group goals. We need you as much as you need us, and that's why we are grateful to have you join us here. Well, I don't want to take too much of your time, so a very warm welcome to each and every one of you. A very true note from Charlesan. Charlesan சொன்ன மாதிரி, we definitely need each other to help to grow and to nurture each other. Thank you for the very warm welcome note, Charlesan. And அது என்னது, அது சால்சான், மோகன் சான், அக்ஷயா சான், இந்த சான் அப்படின்னா என்ன? ஸோ இதை பற்றி நான் சொல்லணும்னா அடுத்து வரவரை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். அண்ட் அவரை பற்றி பேச லெட் மீ ஆஸ்க் அக்ஷயா சான். இப்போ வந்து சான் அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்னன்னு நான் சொல்லிடுறேன். சில பேர் வந்து நினைக்கலாம், இது என்ன ஆசான் அப்படிங்கிறத சுருக்கி அப்படியே ஸ்டைலாக சொல்கிறோமா அப்படின்னு. ஆக்சுவலி வந்து இது எதுக்காக அப்படின்னா, சான்ங்கிறது ஜப்பான் மொழியிலேருந்து வருது. அதுக்கு வந்து தமிழில் ஈக்குவலண்டான ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லணும்னா அவர்களே அப்படின்னு அர்த்தம். ராஜ்சான் அப்படின்னா ராஜ் அவர்களே, மோகன் சான் அப்படின்னா மோகன் அவர்களே அப்படின்னு சொல்லி. இதையே நம்ம சான்னு சொல்லி சொல்றோம், சார், மேடம், அக்கா, அண்ணா அப்படின்னு கூப்பிட மாட்டோமா அப்படின்னு பார்த்தா, இந்த ஜோஹோ ஸ்கூல்ஸ்ல படிக்கிற பசங்க வந்து ஜோஹோ அப்படிங்கிற கம்பெனியில வந்து பின்னால வேலைக்கு சேர்றாங்க. அந்த கம்பெனியில ஸ்ரீதர் சென்சாய் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு, ஒருத்தர் சார், மேடம்லாம் சொல்லி கூப்பிடக்கூடாது, மரியாதை மனசுல இருக்கணும், ஒர்க்ல இருக்கணும், அந்த வார்த்தையில சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம ஜோஹோ ஸ்கூல்ஸ்ல வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எங்களுக்கும் வந்து ஒரு ஆசிரியர் மாணவருங்கிற உறவு இருக்கும்போது பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு பசங்க தயங்குறாங்க. அந்த தயக்கத்தை போக்குறதுக்காக தான் இந்த சான் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து ராஜ் சான். ஹீ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் ஜோஹோ ஸ்கூல்ஸ் டுடே. அண்ட் அவர் வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சப்போ அது ஒரு கருத்தா இருந்து அது விதையா இருந்ததுலேருந்தே அவர் வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸோட இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து இப்போ 2018 பேட்ச் வந்து அவன் 2018ல ஜாயின் பண்ணி 2020 இப்போ கிராஜுவேட் ஆகிற இந்த 2 வருஷத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரிப்போர்ட் நமக்கு கொடுக்க போறாரு. Hi there, folks. Hope you're all fighting fit, staying safe, working hard, living well. It's with beaming pride and great joy that I stand before you to present the annual report of Zoho Schools, the class of 2020. These students joined us in the year 2018, and after a year of learning and doing, and learning by doing in our immersive classrooms, they spent another year interning in the teams they were chosen into, and today, here they are, ready to graduate as fully fledged employees of Zoho Corporation. They say where the needs of the world and your own needs intersect, there lies your vocation.
This humble experiment that we started way back in 2005 with a mission to spot and nurture high quality talent with an aim to provide a meaningful alternative to conventional college education has grown in leaps and bounds year after year. Today, it's not just a torchbearer for alternative forms of education in theory, it has proved to be a viable, sustainable model for schooling, positively influencing the lives and livelihoods of many. You came in as saplings, showed great potential. We were lucky to have picked you from among the many thousands that wanted to get in. And it's indeed heartening to see you growing into lush green plants in the 2 years that have gone by. It's encouraging to see your eyes brimming with hope, with aspiration, with promise. Why don't you join me as I take a trip down memory lane? Let's go back to 2018 and the beautiful pre-COVID moments we've had during those golden times. At Zoho Schools, we obsess about 3 words. I'm sure you remember them by now. They define our very being: contextual, relevant, experiential. It has helped us reinvent ourselves, keeping pace with the burgeoning needs of the industry. In addition to the schools of technology in Chennai and Tenkasi and the School for Advanced Study, we realized the need for a distinct school that kindled the creative spirit and inculcated the art of user interface design. In fact, we even wanted to teach the science of user experience research. The School of Design was born. We have to thank Uma-san for that. She identified students who were good at creative work, even though they didn't ace the maths test. The Zoho School of Design had its first batch inaugurated on 25th May 2018 with 11 students. The Zoho School for Advanced Study opened its doors for the second time on 26th April with 8 students. The Zoho School of Technology opened on May 9th for class 12 students. For students from polytechnics, 28 and 36 students were admitted respectively. The School of Technology at Tenkasi embarked on its 6th year. The classes commenced on 23rd May 2018 with 40 students. Earlier in the month of February, we tweaked the system with yet another interesting experiment. We ran a special batch of 12 students, most of whom had opted out of conventional college courses after spending a year or 2 there. We called them the opt-out batch. It was an interesting experience working with them and fast-tracking them into Zoho Schools. Learning activities, projects, and interactions abound at Zoho Schools, and one such event was the Youth Innovation Summit organized by ICT Academy. It was held at JPR Engineering College, Chennai. Students from all the schools in Chennai attended it. It was a flagship youth summit of the state, a one-day conference to kindle the innovation spirit among the students. The summit provided a rich, collaborative environment, exposing students to innovative ideas and processes that ignited their interests and prepared them for their future careers. The summit connected students with young entrepreneurs, innovation experts, leaders in the fields of public and private sectors, provided them with a platform to discuss and identify the key mantras of innovation that would eventually transform their future. A workshop on time management techniques was held for the students of the School of Design and Advanced Study. It was conducted by Mr. V. Aravinda Krishnan. Incidentally, he happens to be the dad of one of our employees here. He's a leading NLP master practitioner. Early in 2019, Sri Armugam Parashuraman, the then Minister for Education from the country of Mauritius, who had come for an official meeting with the Zoho Corp Medical Mind team, heard about Zoho Schools and visited us in our classrooms. He gave an inspiring speech to the students about the privileged seats that they had secured at Zoho Schools. Like they say, it's always good to hear kind words from somebody with no vested interests or bias in the game. I'm sure you agree. We believe that dialogue and interaction with peers accelerates learning exponentially. We have encouraged sharing of knowledge and best practices among the student community. To that end, for the first time,
students from the schools of Chennai, accompanied by a few faculty members, made a trip to Tenkasi, spent 3 days there with the School of Technology students in Tenkasi. They had 2 days of knowledge sharing and also a fun day outing, sightseeing around Tenkasi. As you all know, Zoho Schools is a 2-year program. The first year entails classroom training along with a peek into real-time projects. The second year offers hands-on engagement in the stream the student is opted for. 96 of them chose technology and development. 24 picked UI UX design, 9 selected quality assurance and testing, and 1 went into technical support. Overall, they were placed into 61 different teams across the length and breadth of Zoho Corporation. 61. A report about Zoho Schools can't be complete without a tip of the hat to the amazing work done by our faculty members. The School of Design simply wouldn't have happened. It just wouldn't have been possible if the amazing designers from Team Jambo, hey, I really want to thank the head of the Jambo team personally. Karthik, now with the Zoho One team, helped us train a batch of students in communication skills. And this was the year the young nerd Manoj Naya joined our ranks and lent stability and direction to the many initiatives from the School for Advanced Study. Overall, it was an amazing year and we learned a lot too, working with our students. We wish them all the very best and encourage them to stay in touch. We also implore them to pay it forward. Helping the school that helped you is perhaps the best way to pay back for the great times you had. Thank you. I hope you all got a glimpse of how life is at Zoho Schools. And as Rajsan rightly pointed out, paying it forward makes this world a better place. And not just that, Zoho Schools, Abdinale, it is all about learning through relevant experience and experiencing new learnings. So now we will see what this event is about. This is the certificate distribution now. Certificate அப்படின்னு கேட்டா இல்லையே Zoho Schools degree கிடையாது அப்படின்னா, well, ஒரு token of appreciation for the students. 2 years வந்து அந்த hard work, அந்த trust, அந்த உண்மையா எங்களுக்காக நாங்க சொன்னதை கேட்டு நடந்ததுக்காகவும் இந்த எங்க மேல வச்ச இந்த நம்பிக்கைக்காகவும் நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் கொடுக்குறோம். அதை வந்து இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அந்த ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு அந்த ஸ்கூல் ஹெட்ஸ் வித் தேர் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஆர் கோயிங் டு டு இட். Zoho ஸ்கூல் அப்படின்னு நம்ம இப்போ சொல்றப்போ அது ஆரம்பிச்சப்போ நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் இல்லை. Zoho ஸ்கூல் ஆஃப் டிசைன், Zoho ஸ்கூல் ஃபார் அட்வான்ஸ் ஸ்டடி, அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்தது. ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து இன்ஃபேக்ட் அட்வென்ட் யூனிவர்சிட்டின்னு ஆரம்பித்தோம். ரொம்ப நாள் Zoho யூனிவர்சிட்டி அப்படின்னு போச்சு. அது வந்து ஒரே ஸ்கூல் சென்னையில் இருந்தது. அது வந்து பிகஸ்ட் ஸ்கூல் சோஃபார். இன்ஃபேக்ட் இந்த 15 வருஷத்துல கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து அந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க. த Zoho ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. அந்த ஸ்கூல்ல வந்து ஆரம்பத்துலேருந்தே அந்த ஸ்கூலோட பயணிச்சவங்க வந்து உமாசான். அவங்க வந்து இன்ஃபேக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி இங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இதோட நோக்கம் புரிஞ்சு அதை நேசிச்சு வந்தவங்க. உமாசானும் அப்படிதான். முன்னால வந்து ப்ரொஃபஸரா ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட்ல இருந்தாங்க. அவங்களோட காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இதை பத்தி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை விட்டுட்டு இங்க வந்து நம்மளோட ஜாயின் பண்ணாங்க. 15 இயர்ஸ் கழிச்சு வந்து என்ன மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தா எப்படி எது உங்களை மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி தான் புதுசா கத்துக்கிறது, இந்த பசங்களோட பேசுறது, ஒரு விஷயத்த வித்தியாசமா செய்யறது எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட தான் ரெபேக்கா சான், யசோதா சான், பிரத்திகா சான் அவங்கலாம் இருக்காங்க. அவங்க வந்து இந்த வருஷம் கிராஜுவேட் ஆகிற ஸ்கூல் ஆஃப் டெக் சென்னை ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த அப்ரிசியேஷன் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் வழங்குறதை நம்ம இப்போ பார்க்கலாம். Good evening to all the graduating students and their proud parents. It gives me immense pleasure as the head of Zoho School of Technology Chennai, along with Rajsan, Anandsan and my fellow faculty, to welcome you all to this graduation day event. The year 2018 was an important year for us. It was the first year that we progressed without the physical guidance of our Bhishma Pitamaha, Professor B.R. Sir. Let's see the first class. This class had students
who had opted out of their ongoing college education. After many years, ZST Chennai had a very compact class of just 12 students, comprising of 9 boys and 3 girls. 25% of the class were non-Tamil speakers, which made it even more challenging. Still, we enjoyed every moment of this class. Among the 12 students, 2 got trained as iOS developers, 2 went to Zoho Labs, 2 bloomed as designers, and the rest were all Java developers. Let's now come to the class of plus 2 students. The class of plus 2 students were just 28 in number, 14 boys and 14 girls. It's interesting to see this 50-50% of boys-girl ratio at Zoho schools after many years. The class 12 students, just out of school, have always been brimming with enthusiasm, jumping in to work in all the ongoing mini projects. These students were trained in various streams like front-end development, back-end development, mobile development, as per their chosen stream of study. There were even a few who opted in for visual design as well as marketing. All these students have actively taken part in the cultural activities as well as the recruitment activities that were going on during their period of study at Zoho schools. The joy with which these students participated in the Zoho White festival celebrations were always contagious. We had enjoyed several remarkable moments with these students. Next comes the class of Polytechnic students. This class was a fully packed set. There were 36 students in the class, mostly boys. To be precise, 29 boys and 7 girls made up the class of Polytechnic students. Lots of new Polytechnic colleges that we visited the previous year had given us students from newer geographical regions in Tamil Nadu. It was indeed a pleasure to see them all outgrow from the various Polytechnics background streams that they came in into a full-fledged software engineer at Zoho schools. Each one of you has grown in a way that you should be proud, and you're all now ready to transition to a new exciting chapter in your lives. We wish you all a promising and an exciting career at Zoho. I would like to take this opportunity to thank all your parents for their tremendous support and willingness to support their child's decision to join Zoho schools. The support from the parent community have always played a major role in the holistic development of all our Zoho school students. To all my dear students, can I say a few words of wisdom? Most of you will be spending your future at Zoho for a considerable number of years from now. You need to believe that you are the sole person responsible for carving your future. Believe in yourself despite the challenges that you might face. Believe that you will succeed in all your endeavors. Follow your dreams, follow your passion. Always remember that life is an endless process of self-discovery. We, the faculty at Zoho schools, have had memories, wonderful memories of all the students of this batch. With these words, I wish the class of 2020 a great future ahead. Thank you, students. Thank you for all the times that we had spent together and wishing you a very bright future. Thank you once again. Bye. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரவணன். நான் கடந்த 20 வருஷமா ஜோகோ கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஜோகோ கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆரம்ப கட்டத்தில், அதாவது நான் இதுக்கு முன்னாடி ஜோகோ 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தேன் அப்படின்னா, நான் ஆசாரி வேலை, வுட் ஒர்க் அதை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நம்ம ஜோகோ கம்பெனி முன்னாடி வேம்பு சிஸ்டம்ன்ற நேம்ல ஒர்க் ஆயிட்டு இருந்தது. அப்ப அந்த வேம்பு சிஸ்டம் கம்பெனியில நான்
ஒன் ஆஃப் தி வெண்டரா, அதாவது வுட் ஒர்க் செய்யறதுக்காக வந்து செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு 2 வருஷமா செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ ஒன் ஆஃப் தி டைரக்டர் மிஸ்டர் குமார் வெம்பு அவர் வந்து என்னை பார்த்து, நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ற, என் கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொன்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு என்ன தெரியும், நான் எதுக்கு இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிங்கிறது சம்மந்தம் இல்லை, நான் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுவேன். இல்லை நீ இப்போ என்ன பண்றீங்களோ அதே வந்து ஆஃபீஸில் வந்து பண்ணு, ஹவுஸ் கீப்பிங் பார்த்துக்கோ, இந்த மாதிரி கார்பெண்டர் வேலை, இந்த மாதிரி கோஆர்டினேஷன்லாம் வந்து பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாரு. அப்போ நான் வந்து என்ன நினைச்சேன்னா, நமக்கு ஒரு பரிபரிவும் இல்லை, எந்த ஒரு நாலேஜும் கிடையாது, இதில் ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தேன். சரி எனிவே சார் கூப்பிட்றாங்க, வருவோம் வந்து பார்ப்போம், ஏன்னா இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அட்லீஸ்ட் முன்னேறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்ன்ற மாதிரி வந்து ஜாயின் பண்ணேன். ரொம்ப எனக்கு என்ன தெரியுமோ அதுதான் அவங்க வேலையை கொடுத்தாங்க. நாட்கள் அப்படியே ஓடிடுச்சு. 20 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நல்லா சம்பாதிச்சிருக்கேன், ஆல்மோஸ்ட் ஒரு செட்டில் இதில் தான் இருக்கேன்னு கூட சொல்லிக்கலாம். அதெல்லாம் கொடுத்த இந்த ஜோகோக்கு முதல்ல நன்றி. அடுத்தது நான் ஷேர் பண்ண விஷயம் என்னன்னா, இந்த ZU பற்றி தான் சொல்லணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, சங்கீதா சங்கர் அப்படின்னு. சங்கீதா பெரியவர், சின்னவன் சங்கர். இவங்க அதாவது ஆரம்பத்துல இருந்தே இவங்க சின்ன படிப்பு, அதாவது 1வது 2வது படிக்கிறதுல இருந்தே நான் இவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா சொல்றது என்னன்னா, இந்த கம்பெனி ஜோகோன்ற கம்பெனி ஒரு கடல் போல, இது ரொம்ப நல்ல கம்பெனி, நல்ல ஒரு கல்ச்சர், எல்லாரும் வந்து நல்ல ஒரு பீப்புள் இருக்காங்க. இந்த கம்பெனியில ஜாயின் பண்றது கொடுத்து வச்சிருக்கணும், நான் கொடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் அதை வந்து இது உள்ள வந்து சந்தோஷமா 2 பேருக்கும் லைஃப்ல இருக்கணும்ன்றதுனால நீங்க எப்படியாவது படிச்சு உள்ள வரணும்ன்றதும் ஆரம்ப கட்டத்துல இருந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நல்ல இன்ஜினியர் ஆகி உள்ள ஆபீஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு இடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஜோகோ நிறுவனத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஜோகோ யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு மெத்தடை கொண்டு வந்து ஒரு 12th 20 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களை, படிச்ச பசங்களை, 12th முடிச்சவங்க இல்லை பாஸ் ஃபைனல் இயர் வரலாம் பரவாயில்ல, நாலேஜ் மட்டும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு சயின்ஸ் மேக்ஸ் நல்லா இருந்தா எடுத்துக்கோன்ற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்தாங்க. அது நல்லாவே போயிட்டு இருக்கு. ரொம்ப அதை எவ்வளவு, அதாவது இப்போ ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 25% அவங்க தான் இருக்காங்க. 25% 40% வரைக்கும் ZU படிச்சு டீமுக்கு வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி அந்த 12th படிக்கிற வரைக்கும் சொல்லிட்டே வந்தோம். அவங்களுக்கும் அது போலதான் மேற்கொண்டுலாம் படிக்க வேண்டாம், 12th முடிச்சுட்டு ஆபீஸ்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு விருப்பத்தோட தான் படிச்சாங்க. இப்ப படிச்சு என் பொண்ணு வந்து ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஓபன் டெஸ்ட்ல செலக்ட் ஆகி உள்ள வந்திருக்காங்க. இப்போ அவங்க ZU பாடத்தையும் முடிச்சு டீமுடைய டெஸ்டையும் முடிச்சு இப்போ அவங்க செலக்ட் ஆகி எம்ப்ளாயா ஆகிட்டாங்க. நல்ல சம்பளமும் வாங்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பையனையும் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணாரு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்து ஜாயின் பண்ணாரு. அவரும் இப்ப டீமுக்கும் போயிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஒரு பர்மனண்டா ஆயிடுவாரு. இப்ப எங்களுடைய குடும்பம், எங்களுடைய இது வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜோகோ. எங்க 4 பேர்ல 3 பேர் நாங்க ஜோகோ எம்ப்ளாயி தான். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதெல்லாம் கொடுத்த இந்த ஜோகோ நிறுவனத்துக்கு என் நன்றியை சொல்லிக்கிறேன். இது மற்றவங்களுக்கும் வந்து இது எதனால இது போஸ்ட் பண்றோம் அப்படின்னா, இவங்க மற்றவங்களுக்கு இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா இருக்கணும். எங்க லைஃபை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக தான். ஓகே, நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் கஜேந்திரன். நான் சாதாரண டைலராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். என் பையன் +2 கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நெக்ஸ்ட் காலேஜுக்காக அவன் ட்ரை பண்ணிட்டு கொண்டிருக்கும்போது ஜோகோ கம்பெனியில் ஒருத்தர் பணிபுரியும் ஒருவர் இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் சேர்த்து விடுங்க, அவர் நல்ல ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அதை என்ன +2 முடிச்சிடும் எப்படி வேலையா நான் கொஞ்சம் யோசனை பண்ணேன். காலேஜ் படித்தா தானே ஒரு இது, எல்லோரும் டிகிரி முடிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால சரி நான் சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க ஜோகோ கம்பெனியில் அந்த இன்டர்வியூக்காக நான் அனுப்பினோன்னா அவரும் அதில் செலக்ட் ஆகிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்பா நான் அங்கேயே நான் பணிபுரிகிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. சரிப்பா அவங்க விருப்பம் சொல்லிட்டு நான் அவரை அனுப்பிச்சி வச்சேன். 2 வருஷம் ட்ரைனிங்கும் கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கு நான் சரி ஊக்கத்தொகையும் நல்லா கொடுத்தாங்க. கொடுத்து அது 3வது வருஷமாக அவங்க வேலையில் பர்மனெண்ட்டாக ஆக்கிட்டாங்க. நல்ல சம்பளமும் கொடுத்துருக்காங்க.
ரொம்ப அவர் இந்த அளவுக்கு வளருவார்னு, இந்த அளவுக்கு ஃபியூச்சர் அது நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ நல்லா இருக்குது. எங்களை மாதிரி சிறிய ஏழைகளுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஒரு நல்ல வரப்பிரசாதம் தான். அதை அந்த கம்பெனி ஓனருக்கும் அதில் பணிபுரிகிற எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. That was a beautiful message from School of Technology Chennai. And School of Technology Chennai is not just a school, it is a family. And அந்த ஃபேமிலியோட கிளிம்ஸை தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஜோஹோ ஸ்கூல்ஸ் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து உமா சான், ரெபேக்கா சான், பிரத்திகா சான் அண்ட் யசோதா சான் இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான காரணமாக தான் இருப்பாங்க. தமிழ்ல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோஹோ ஸ்கூல்ஸுங்கிறது எப்படி பாசிபிளா இருந்தது? ஜோஹோன்னு ஒரு கம்பெனி இருக்கிறதுனால அவங்க வந்து பசங்களை எடுத்து ட்ரெயின் பண்ணி இங்கேயே வேலை கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சதுனால ஜோஹோங்கிறது எப்படி உருவாச்சு? அவரோட ஜோஹோன்னு பேர் கேட்டாலே உங்களுக்கு இவரோட ஞாபகம் வரும், ஸ்ரீதர் சென்சாய் அப்படின்னு நாங்களாம் அன்பா கூப்பிடுவோம். சென்சாய் அப்படின்னா ஆசானுக்கெல்லாம் ஆசான், அதனால தான். ஸ்ரீதர் சென்சாய் வந்து ஜோஹோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி நம்ம கதை கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்தியாவிலே வந்து எல்லாரும் சர்வீஸ் பேஸ்டாக போகலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி நம்ம இங்கேருந்தே பண்ண முடியும் அப்படின்னு செஞ்சு காமிச்சவர் 20 இயர்ஸாக. அவரோட ஒன் ஆஃப் த மெனி ப்ராஜெக்ட்ஸ் தான் ஜோஹோ ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்கேன். ஒரு விஷயம் வந்து சாத்தியமா அப்படின்னு யோசிக்கிறத தாண்டி அந்த சாத்தியத்தை உருவாக்க தெரிஞ்ச ஒரு ஆசான் அவர் நமக்கு எல்லாரும். அவர் வந்து 2020 கிளாஸ்க்காக வந்து வாழ்த்தி ஒரு மெசேஜ் சொல்ல வந்திருக்காரு. நம்ம இப்போ எல்லாரும் கேட்கலாம். Vanakkam, Namaste, greetings. So for our Zoho School of Learning graduation day, I want to first congratulate all our students who are finishing the school year and going on to join our teams for internship and eventually as all goes to plan employment. This is an important milestone for you and for us, for Zoho School of Learning and for the company itself. Because every time a new set of students come in, the company is injected new blood, fresh new blood, young blood, full of energy. And it is that energy that keeps this company alive, vibrant. Alive, we don't mean just living, but alive in the sense that it's sparkling, it's full of ideas, full of vigor, energy, all of that. That's what youth brings. And I really want all of you to be part of that, infusing that youth into the company from Zoho School of Learning. And what do you expect to find there, right, once you are out of this? Actually, what you have learnt in Zoho School of Learning will prepare you for not specifically what every team does, but the ability to learn whatever that your future jobs may require. That is our goal here. No, we don't conduct exams, all of that, but we're teaching you something very similar to what your own eventual work will be, but you should be able to adapt what you're learning here and what you have learned here to your new environment. And that adaptability, that lifelong learning is actually really important. Zoho School of your education only begins at Zoho School of Learning. Your skill development, your know-how development. There's a lot more things that deliberately we choose not to cover in Zoho School of Learning, but leave it to the real world as you enter product teams, because so much of it is very contextual. That if we teach every one of you everything we do, first of all, every one of our employees in those teams really don't know everything we do and can immediately switch from one to another. They still would have some startup time, a couple of months, 3 months to come up to speed on something new. And they will learn at that time. That's the same thing that we expect from you. For example, you are going into our show team, you will learn a lot about how vector graphics work. Just to give an example. If you go to a Click audio video team, you'll learn a lot about video. And you go to a Active Directory or Desktop Central teams, you learn a lot about the Microsoft environment, Mac environment, how do we manage it, all of that. And these are very contextual knowledge.
For example, if you learn how to manage the Mac environment, that doesn't help you necessarily with how you build a mail platform like Zomail. And how do you build a mail platform doesn't necessarily help you when you come to how to manage vector graphics. So you still have to learn. But if we try to give you everything in Zoho School of Learning and 50 courses, you'll be overwhelmed and you won't remember anything at the end of it. That's why we expect you to actually go to the teams and learn, and what is contextual. And what you've learned here is learning how to learn. That's what you've learned here. So the rest of the learning now has to happen in the teams and lifelong, because whatever you start a project, in 3 or 4 or 5 years you might be in a different one. Even that product or whichever environment you are in will evolve with time, and it might be something completely different in 5 years or 10 years. We might change the technology underneath, we might change the product's focus, and even if you are in the same team, things are changing. So, and you have to learn, how to adapt, how to grow. So that is the challenge, and that is what we have given you a good foundation for lifelong learning. Keep that in mind. You are a lifelong learner. What you have built here is a foundation. So with that, I am going to wish all of you the very best for your future. And this has been a particularly challenging year, unusual year, most unusual in anyone's history, anyone's lifetime, right? I mean, it's interesting that you got an unusual year at 18 or 19. You're seeing that at this age, and I've only seen it when I'm 52. So, I guess I hope we don't see too many unusual years like this, or 2 unusual years. But you have to be again prepared. Okay, in fact, experiencing this at a young age prepares you for a future unusual years, future challenges that may arise. So that's again a learning. So with this, I'll wish you the very best, and I hope to see you in some of the teams, and stay in touch with your faculty. And finally, before I forget, there is one duty, one obligation, one thing that we expect from you from Zoho School of Learning. We don't collect any fees. We actually pay you a stipend. And there's only one thing in return we expect from you, and that's not what you're going to do in the teams. That's, of course, part of your job duty. Zoho School of Learning has a separate duty, which is you have to coach and mentor the next generation of students like you, particularly from your schools, from your communities, and bring in good students, mentor them, coach them, share your experiences. And by then you will be more experienced. Then you will be able to help them, handle them, coach them. Somebody might be struggling with something. You can help them personally, more than faculty can, because you've been in their shoes. Okay, so that is actually a duty that we require from you. I hope you will be ready for this. With that, I'll wish you the very best for your future here at Zoho. Thank you very much. Namaste. ரொம்ப அழகான 2 மெசேஜஸ். Be a lifelong learner and pass the torch on. கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம கத்துக்கிட்டது மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்க வாழ்க்கையிலேயே இலக்கேற்றி வைக்கணும். ரொம்ப அழகா சொன்னாரு. Thanks a lot, Sridhar Sensai. The School of Tenkasi, headed by Anand San. School of Tenkasi வந்து 2013 ஆரம்பிச்சது. அந்த தென்காசி அப்படின்னு நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகான ஒரு இடம். அந்த இடத்துல வந்து ஜோஹோக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அதுக்கப்புறமா அங்கே நம்ம ஸ்கூல் ஆரம்பித்தோம். ஆனந்த் சான், சாந்தி சான், மிராக்கிளின் சான் இவங்கெல்லாம் வந்து ப்ரைமரியாக அங்கே வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸ்க்காக ஃபுல் டைம் வேலை பார்க்குறாங்க. இப்போது ஆனந்த் சான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறது பற்றி பார்க்கலாம். Welcome to Tenkasi. Welcome to Zoho Technologies and Zoho Schools of Learning in Tenkasi, Tamil Nadu. Nestled amongst misty mountains with green pastures and a majestic waterfall at a stone's throw lies Zoho Technologies and Zoho School of Technology. Zoho School of Technology in Tenkasi has been running for 7 years now and continues to blossom even to this day. On behalf of Sridhar Sensai, Rajendran San, Uma San, Muthu San, and all faculty and employees of Zoho Corporation, we congratulate the class of 2020. We are joined here today in this video by faculty Santi San, Miraculin San, and myself Anand to congratulate you
and wish you all the best. Santhi-san, over to you. Thank you, Anand sir. First of all, I am very happy to see you all after a very long time. ஸோ இந்த ஆன்லைன் செஷனில் நம்ம மீட் பண்ணுறதுக்கு கோவிட் ஒரு பேரியர் இல்லை அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா அட்மிஷன், ஜோஹோ ரெக்ரூட்மெண்ட். ஸோ உங்கள் பேட்சில் அரௌண்ட் ஒரு 30 ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அண்ட் எஸ்பெஷலி ஒரு ரிமோட் வில்லேஜஸ் அரௌண்ட் 30 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் தென்காசி ரேடியஸில் நாங்கள் எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் போயிருக்கோம். இந்த ஃபோட்டோ எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா உங்களோட அட்மிஷன் ப்ராசஸை ஞாபகப்படுத்துறதுக்காக தான். ஸோ இது அவையார் ஸ்கூல் பவர் சத்திரத்தில் நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறப்ப எடுத்த ஃபோட்டோஸ். அடுத்து பார்த்தோம்னா பசங்களுக்கு அவங்க டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறப்ப எடுத்தது. நெக்ஸ்ட் ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் தென்காசியோட ஒன் ஆஃப் த மைல்ஸ்டோனா நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் அஃபிஷியல் விசிட். ஆக்சுவலி ரூரல் இந்தியாவில் ஒரு ஐடி கம்பெனி இருக்கு, அங்கேயும் எஸ்பெஷலி +2 அண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக ஜப்பான்ல இருந்து அஃபிஷியல்ஸ் வந்து நம்ம ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் தென்காசியை விசிட் பண்றப்ப ஸ்ரீதர் சன், ராஜ் சன், ஆனந்த் சன், மிராக்லின் சன் நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ. இதுதான் இந்த பேட்சோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இதுல மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் இயரே இந்த அஃபீஷியல்ஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ்னால ஜப்பான்ல இருந்து ஸ்கூல் கிட்ஸ் வந்து நம்ம ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் தென்காசியில ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. அந்த டைம்ல எடுத்த மொமெண்ட்ஸ். ஜப்பானீஸ் அஃபீஷியல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஜப்பான்ல உள்ள ப்ரெஸ் பீப்புளும் வந்து நம்மளோட ஜோஹோ ஸ்கூல் ஜப்பான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறதுக்கு தகுந்தாப்புல இருக்கா அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சை வந்து பார்த்தாங்க. ஸோ அந்த டைம்ல இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஜப்பான் ப்ரெஸ் பீப்புள் கூட எடுத்த போட்டோவோட மெமரி தான் இது. அட்மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஜோஹோ ஸ்கூல் வந்திருப்போம். ஸோ ஜோஹோ ஸ்கூலோட ஒரு பிளசன்ட் என்விரான்மெண்ட், ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி தென்காசியோட ஸ்கூல் அட்மாஸ்பியர். ஸோ 2 years பிஃபோர் நீங்கள் தான் ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கீங்க. இட்ஸ் லுக் லைக் எ ஹெவன், அப்படி தானே? ஸோ ஒரு படிக்கிறதுக்கு ஒரு ஹெவன் அப்படிங்கிற அந்த ப்ளசன்ட் ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுக்குறோம். ஸ்கூலுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் மீட்டிங். ஸோ நம்ம ஜோஹோ ஸ்கூலுக்கும் அதர்ஸ் காலேஜ் அண்ட் எஜுகேஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பேரண்ட்ஸ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு இடையில ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங்கை மேக் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ரௌட் மூமெண்ட் தான் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங். ஸோ இங்கே நம்ம பேரண்ட்ஸ் எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு ஒரு வெல்கம் டாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக பேரண்ட்ஸ் கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா 1-on-1 டாக் பண்ணுறோம். ஸோ அதோட மெமரிஸ் தான். நம்ம சொன்ன மாதிரி ஜோஹோ ஸ்கூல் எஜுகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக நமக்கு லேர்னிங்கிறது ஜோஹோ ஸ்கூலில் நான் லேர்னிங் ப்ராசஸ்ங்கிறது இட்ஸ் நாட் ஓன்லி ஃப்ரம் சிங்கிள் பாயிண்ட், இட்ஸ் அ 360-degree லேர்னிங் ப்ராசஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுக்கிறது நாட் ஓன்லி ஃப்ரம் ஸ்டாஃப் டீச்சிங், ஸ்டாஃப்ட இருந்து கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட இருந்து, நம்ம கலீக்ட இருந்து, நம்ம எம்ப்ளாயிஸ்ட இருந்து, நம்ம இன்டர்நெட்ல இருந்து, ஸோ ஆல் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளோட கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட், ஸோ குரூப் ஆக்டிவிட்டீஸ், அது போக கேமிங். ஸோ மேத் ஆஸ் அ கேம். ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்டையே கேமாக கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம்னா லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ 360 லேர்னிங்கிறதுல நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். நாட் ஓன்லி ஸ்டாஃப் தான் இங்கே டீச்சர் கிடையாது, நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட இருந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஸோ ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு இருந்து கற்றுக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப்ட இருந்து கற்றுக்கலாம். ஸோ எல்லாருமே இங்கே லேர்னர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக தான் இந்த பிக்சர்ஸை நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் நம்ம கூட மிராக்லின் சன் இருக்கிறாங்க. ஸோ மிராக்லின் சன் அவங்களோட தாட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக தேங்க்யூ ஆல். ஸோ உள்ளத்துல இருந்து உங்க எல்லாருக்கும் என்னோட கங்க்ராட்ஸை நான் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ். Hi all.
ஹோப் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு ஷேர் சம் பியூட்டிஃபுல் ஃபன் மூமெண்ட்ஸ் ஆஃப் யுவர் பேட்ச். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து லேர்னிங் ப்ராசஸ், லேர்ன் பண்ணது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம சில சில்ட் அண்ட் ஃபன் மொமெண்ட்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபன் மொமெண்ட், ஆக்டிவிட்டி மொமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் தட் வி டூ இன் சாட்டர்டே கிளாஸஸ். ஸோ எல்லோரும் பயங்கரமாக எனர்ஜெட்டிக்காக அந்த டீம் பில்டிங் டீமாக நம்ம பில்ட் பண்ணி இது பண்ணுவோம். ஸோ ஐ ஹோப் அது வந்து உங்கள் டீமுக்குள்ளே போன பிறகும் ஹெல்ப் பண்ணுதுன்னு ஐ ஹோப். நெக்ஸ்ட் இஸ் நம்மளோட ஃபன் ட்ரிப். ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் தென்காசி பேட்ச். ஸோ நம்ம வந்து எங்கே போனோம் அப்படின்னா 2 ட்ரிப்பு வேறு போனோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிப் இஸ் ஃபார் மாஞ்சோலை அண்ட் செகண்ட் ட்ரிப் இஸ் ஃபார் தென்மலை போனோம். இதில் ரொம்ப ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா வி கொலாபரேட்டட் வித் ஆர் சென்னை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஜியோகிராஃபிக்கலி வி ஆர் அட்டாச்ட் அப்படிங்கிறத காட்டுது. ஸோ நம்ம அவங்க இங்கே வந்தாங்க, வி ஷேர்ட் அவர் தாட்ஸ், நம்மளோட நாலேஜை ஷேர் பண்ணிக்கிட்டோம், ஃபன் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ வி வெண்ட் ஆன் 2 trips. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆல்சோ என்ஜாய்ட் வித் யூ ஆல். ஸோ அது அப்படியே தொடரணும்னு கூட நாங்கள் ஆசைப்பட்டோம். நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபெஸ்டிவல் திங். ஓகே, ஸோ தேர்ட் திங் வந்து ஃபெஸ்டிவல். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஃபெஸ்டிவலை வந்து நம்ம வந்து ரொம்ப கொலாபரேட்டடாக ஃபர்ஸ்ட் டைம் வி ஹேட் பொங்கல் செலிப்ரேஷன். அதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அதில் பொங்கல்லாம் வச்சுருந்தேன். நான் ஒரு டீமில் கூட இருந்தேன். என்னோடய பேபி எல்லாரையும் நம்ம வந்து இது பண்ணி அதில் டீமில் எல்லாரும் ஜாயின் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபன் மூமெண்ட். இந்த மாதிரி நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் வந்து வி ஹேவ் டன், எஸ்பெஷலி மை இங்கிலீஷ் கிளாஸ் ஆக்டிவிட்டீஸ். அது எல்லாமே ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வி ஹாவ் லேர்ன் பை ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணியிருக்கோம். அதோடு சேர்ந்து ஃபன் மூமெண்ட்ஸையும் நம்ம நிறைய ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ ஹோப் யூ ஆல் ஹாவ் தட் மெமரிஸ் இன் யுவர் மைண்ட், எவர் க்ரீனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மெமரிஸோட யூ ஹாவ் என்டர்ட் இன் டு எ நியூ எபிசோட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டீமுக்குள்ளே போயிருக்கீங்க, கிராஜுவேட் ஆகிருக்கீங்க. திஸ் இஸ் நாட் அ கிராஜுவேஷன் செரிமனி. ஆக்சுவலி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா you have finished your practical இது, அதுக்கப்புறம் you are going to be an employee. Okay, so இந்த டைமை யூஸ் இட். அதுக்கப்புறம் நீங்கள் செட்டில் ஆகிடாதீங்க ஒரே இடத்துல, அப்டேட் ஆகிட்டே இருங்க எப்போவுமே. ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் யூ ஆல் ஃபார் யுவர் நியூ எபிசோட். இந்த கோவிட் டைமில் கூட நம்ம வந்து இப்படி ஒரு விர்ச்சுவல் கிராஜுவேஷன் நடத்துவோன்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். So hope you all will prevail. So congratulations. Thank you. I over it to Anand sir. Thank you. Thank you, Miracle San. Thank you, Santi San. We had a wonderful year in time with you, the class of 2020. Many of us had humble beginnings. You are all true sons and daughters of the soil. And many of the pictures reflect that. Where we have come. Look at all the hard work you have done to reach this goal. Look at all the experiences we have had together. But remember, today is neither a beginning nor an end. We need to keep on learning, keep on growing, both in heart and mind, body and soul. With that, I will bid goodbye. We wish you all the best in the future, so that you may continue to follow your dreams and give your best in everything you do. Congratulations and welcome aboard the Zoho Mothership. Thank you. ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான இமேஜஸோட, ஒரு கலர்ஃபுல்லான சேர்ஃபுல்லான நோட்டோட இந்த வீடியோ முடிஞ்சிருக்கு. தேங்க்ஸ் அலாட் ஆனந்த் சான், ராக்லின் சான் அண்ட் சாந்தி சான். அவங்க வந்து லேர்னிங் பற்றி நிறையா சொன்னாங்க. ஜோஹோ தென்காசியில் ஒரு ஆஃபீஸ், ஜோஹோட ஆஃபீஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். அங்கே ஜோஹோ டெஸ்க் அப்படின்னு ஒரு கஸ்டமர் சப்போர்ட் சாஃப்ட்வேர் வந்து டெவலப்மெண்ட் டீம் அங்கே தான் இருக்குது. அங்கே வந்து நான் கிட்டத்தட்ட 50% வந்து ஜோஹோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். அது தப்பு இல்லை. இந்த பசங்க இங்கே படிச்சுட்டு அந்த டீமுக்கு போய் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் ஆனந்த் சான், சாந்தி சான் அண்ட் மிராக்கிள் சான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஜோஹோ ஸ்கூல் தென்காசியிலேருந்து ஃபேக்கல்ட்டி பேசுகிறத பார்த்தோம். அடுத்து அந்த தென்காசியில் படித்த பசங்களுடைய பேரண்ட்ஸ் ஜோஹோ ஸ்கூல்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம்.
வணக்கம். சோகோவில் பணிபுரிகிற என்னுடைய பெண் பாரதி, என்னுடைய பேர் இளமதி. நான் ஆசிரியராக பணிபுரிந்து இப்போ பணி நிறைவு பெற்றிருக்கிறேன். 2018 ஜனவரி மாதம் என்னுடைய பெண் வந்து அரசு பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது டிசம்பர் மாதம் ஒரு கம்பெனிலேருந்து வந்து எக்ஸாம் வச்சாங்கப்பா, அதில் நான் பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. அதனால் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு எடுத்துக்கிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி விசாரித்தேன். விசாரிக்கும் பொழுது மத்தளம்பாறையில், தென்காசி அருகில் மத்தளம்பாறையில் சோஹோ அப்படிங்கிற ஒரு ஐடி கம்பெனி இருக்குதா சொன்னாங்க. அந்த கம்பெனியில் எப்படி +2 படித்த பிள்ளைகளை எப்படி எடுத்து பணிபுரிய சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அப்புறம் அவங்க அங்கே அந்த கம்பெனியிலேருந்து சாந்தி மேடம் என்ற ஒருத்தர் பேசினாங்க. அவங்க உங்கள் பெண்ணை வர சொல்லுங்கள், ஒரு 2 வாரம் ட்ரைனிங் இருக்கும், அதில் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா கம்பெனிலே வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் 2 வாரம் ட்ரைனிங் போனாங்க. போயிட்டு செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் மே மாதம் 20ஆம் தேதி எங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நாங்களும் போயிருந்தோம். அப்போ வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசிக்கிட்டு இருந்தாங்க கம்பெனியுடைய பெரிய ஆட்கள்லாம். அப்போ எங்கள் பெற்றோர்களை வச்சு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எது இருந்தாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ +2 படிச்சிருக்கும் போது அது படிப்புக்கு ஏற்ற வேலையாக இருக்குமா, இல்லை பிற்காலத்தில் எதுவும் பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறதுக்காக கேட்டேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, 30 மாதம் கழித்து உங்களுடைய குழந்தை வந்து மேற்படிப்பு படிக்கணும், படிக்கலாம், அது வரைக்கும் எங்கள் பள்ளியில் தான் படிக்கணும், நாங்கள் கம்ப்யூட்டர்லாம் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ஏன் +2 படித்த பிள்ளைகளை நீங்கள் எடுக்கிறீங்க, எத்தனையோ டிகிரி படிச்சுட்டு கல்லூரியில் பிஇ முடிச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த குழந்தைகளை எடுக்கலாம்ல, எதுக்கு +2 படிக்கிற குழந்தைகளை எடுக்கிறீங்க, அதுவும் நல்லா படிக்கிற என்னுடைய பெண்ணெலாம் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. அந்த பெண் வந்து அவள் வந்து சிஏ பண்ணணும் அப்படிங்கிற முடிவோடு தான் நாங்கள் வந்து ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்திருந்தா. அப்போ அந்த சந்தேகத்தை கேட்கும்போது சொன்னாங்க, நாங்களும் கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்லி பல கல்லூரிகள்லேருந்து மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறோம், ஆனால் அதில் சரியான அளவு எங்களுக்கு அந்த எங்களுடைய அதாவது ஸ்கில் அப்படிங்கிறதுனால ஸ்கில் நிறைந்த குழந்தைகள் இல்லை. அவங்கள்ட்ட நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திறமைகள் வந்து இந்த குழந்தைகள்கிட்ட பிஇ படித்தவங்கள்ட்டே இல்லை. அதனால் +2 படிக்கிற குழந்தைகளை திறமையை உருவாக்கி அதற்கு பிறகு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் சோகோ கம்பெனி பற்றி விசாரிக்கும் பொழுது அது ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லி ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொன்னாங்க. வேலை நிரந்தரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக வேலை நிரந்தரம், அவங்களுக்கு பணி பாதுகாப்பு உண்டு, எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் பணி நீக்கம் செய்ய மாட்டோம், அவங்களா விரும்பி பணி விலகினால் மட்டுமே செய்வோம், மற்றபடி அவங்கள நாங்கள் பணி நீக்கம் செய்ய மாட்டோம், ஒழுங்கினம் இருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போமே தவிர மற்றபடி உங்கள் குழந்தைகளுக்கு லைஃப் ஃபுல்லாக அவங்க வந்து திறமைக்கு தகுந்த ஊதியமும் பதவியும் எங்கள் கம்பெனியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கம்பெனியுடைய எய்மும் நாங்கள் கூகுளை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், கூகுள் தான் எங்களுக்கு போட்டியாளர், கூகுளை தாண்டி நாங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எய்ம் இருக்கிறதாகவும் சொன்னாங்க. அதனால் இது ஒரு வளரக்கூடிய கம்பெனி, சமூகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய கம்பெனி, இந்த கம்பெனியில் நம்ம குழந்த வேலை பார்க்கட்டும் அப்படின்னு முடிவு செய்து வேலைக்கு அங்கே அனுப்பணும். 10 மாதம் ட்ரைனிங், 10 மாதம் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு ஒரு 16 மாதம் டீம் ஒர்க்கு கொடுத்தாங்க. அப்புறம் 26 மாதம் கழித்து பணி நிரந்தரம் பண்ணி அவளுக்கு ஃபிக்ஸட் பே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவும் பிசிஏ பண்ணணும் அப்படிங்கிற முடிவோட குழந்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் ஒரு நல்ல ஒரு அதாவது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதாவது மன அழுத்தம் உள்ள ஒரு பணி ஐடி ஃபீல்டு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். வாரத்தில் 5 நாட்கள் வேலை, 2 நாட்கள் அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க. அதே மாதிரி அந்த கம்பெனிலையும் நல்ல அவங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, விளையாடக்கூடிய நேரம் ஒதுக்குறாங்க, மன அமைதியாக இருக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறாங்க, எல்லாமே இருக்குது.
அதனால் வாரத்தில் 5 நாள் வேலைங்கிறது வந்து உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். அதனால் மன அழுத்தம் இல்லாத பணி அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து நிறைவாக இருக்குது. அதே மாதிரி நிறைவான சம்பளம், அதுவும் இன்னும் படிப்பும் இருக்குது. படிப்பும் ஒரு டிகிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை வந்த பிறகு உண்மையிலே ஒரு குழந்தை செட்டிலான நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். அபிஷாவோட அப்பா கணேசன் பேசுகிறேன். சோகோ கிளாஸை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இதில் +2 படித்த பிள்ளைங்களெல்லாம் சோகோ யூனிவர்சிட்டி மூலமாக நல்லா திறமையான இருக்க பிள்ளைங்க பார்த்து எக்ஸாம் வச்சு எடுக்கிறதா சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பயனுள்ளதாகவும் இருக்குது. எல்லாருக்கும் அது கிடைக்கணும், ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நாங்கள் கூட ஆரம்பத்தில் +2 படித்த பிள்ளைங்களுக்குன்னா வேலை கிடைக்கிறது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு ரொம்ப திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அது அங்கே பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டாங்க. அங்கே போய் அவங்களுடைய பேட்டியை கேட்டதுக்கு பிறகு தான் நேர்காணல் வச்சு பேசுனாங்க. அதில் நாங்கள் ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இதெல்லாம் நாங்கள் கேட்கக்கூடிய மனசில் எதெல்லாம் நினைக்குமோ அதெல்லாம் அவங்களே சொல்லிட்டாங்க. ஒரு 20 மாதம் 20 மாதம் ட்ரைனிங் சொன்னாங்க. கரெக்டாக 20 மாதத்துலேயே நல்லா ட்ரைனிங் கொடுத்து வேலைக்கும் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 20 மாதமும் சாப்பாடும் கொடுத்து போக்குவரத்து செலவு எல்லாம் அவங்களே பார்த்து அதுக்குண்டான ஊக்கத்தொகையும் கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் டிகிரி படிக்க வச்சுருந்தா கூட எங்களுக்கு இந்த மாதிரி இருந்திருக்காது. எங்கள் பொண்ணு செலக்ட் ஆனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் நாங்கள் ஒரு விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஒரு வருமானம் கிடைச்ச உடனே எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். நன்றி. ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆசான்ஸ்க்கும் ஒரு அப்பா மாதிரி ஒருத்தர் இருக்காரு, BR சான் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் அன்பா கூப்பிடுவோம். B ராஜேந்திரன் அப்படின்னு பேரு. ஜோஹோ ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸை நாமளே 12th டிப்ளமோவும் முடிஞ்சு எடுத்து ட்ரெயின் பண்ணி நம்ம வேலைக்கு சேர்த்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு யோசனை வந்தப்போ அந்த யோசனையை வந்து எடுத்து வழி மொழிந்தது வந்து BR சென்சாய் தான். அவர் வந்து அவர்கிட்ட இந்த ஐடியா சொன்னப்போ அவர் தான் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு ஸ்கூலில், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்து அப்புறம் சரி அவங்களுக்கு எப்படி டீச் பண்ணலாம், என்ன டீச் பண்ணலான்னு சொல்லி ஒரு கரிக்குலம் செட் பண்ணி முதல் வருஷம் முதன்மையை எடுத்து நடத்தி அதுக்கப்புறமா பல வருஷங்கள் எங்களோட இருந்து வழிகாட்டியாக இருந்தார். அவர் வந்து இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாள், நமக்காக ஒரு செய்தி சொல்ல வந்திருக்காரு. நமஸ்காரம் மாமி, மாமா, BR சார், ஜானகி மேடம். சில கேள்விகள் வச்சுருக்கேன். அந்த கேள்விகளை நம்ம இப்போது கேட்க ஆரம்பிக்கலாம். சரியா? ஓகே. Do you want to introduce your better half? ஓகே. ரொம்ப இன்னும் கொஞ்சம் உள்ள வாங்க. ஓகே ஓகே, நைஸ், தேங்க்யூ. சரி சார், நீங்கள் யார்? ஏன்னா இப்போது அடுத்த பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். ஜோஹோ யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது உங்கள் காலத்தில் பேர் இருந்தது. அது ஆரம்பித்து இந்த பேட்ச் தான் முதல் பேட்ச் உங்களால் பாடம் நடத்தப்படாமல் வெளியே வேலைக்கு போகிற பேட்ச்சு. ஸோ அவங்களுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. தமிழ்லேயே சொல்லலாம் இல்லை? எஸ் எஸ். I am B. Rajendran, formerly professor of Zoho University. During my youth, I was working in a college in Madurai. For almost 27 years, I worked there. I never felt I was working. Then I joined some private colleges. 2004, I joined Zoho University, and I have been comfortable there for 15 years almost.
2018 I retired. Well, I have been involved with mathematics and computer science all these years. நீங்கள் மதுரையில் காலேஜ்னு சொன்னபோது யூ வேர் அ மேத்ஸ் ப்ரொஃபஸர் தேர். ஆமாம். அண்ட் யூ வேர் அ செல்ஃப் லேர்ன்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் பிஃபோர் யூ ஸ்டார்டட் டீச்சிங் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இல்லையா? கரெக்ட். மேத்தமேட்டிக்ஸ் கூட நிறைய சப்ஜெக்ட் செல்ஃப் லேர்னிங் தான். நான் படிச்ச மேத்தமேட்டிக்ஸ் இப்போ +2 பையங்க படிக்கிறாங்க சொல்லலாம். ரைட். ஓகே. சரி, நீங்கள் வந்து போன வருஷம் ரிட்டையர் ஆனேள் இல்லையா? ஆமாம். ஏன் ரிட்டையர் ஆனேள் அண்ட் இப்போ என்ன பண்ணுறீங்க? 2 வருஷத்துக்கு முன்னே ரிட்டையர் ஆனேன். ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னே வந்து என்ன ஃபீலிங் இருந்ததுன்னா, நம்ம வந்து ஆர் வி ஹிண்டரிங் தி ப்ராக்ரஸ், வயசாகிடுத்தோ, புதுசாக கற்றுக்கிறதெல்லாம் குறைஞ்சி போனது, ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ்லாம் கற்றுக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமே பட்டேன். இட்ஸ் டைம் ஐ மஸ்ட் ரிட்டையர் அப்படிங்கிற ஃபீலிங் வந்துடுத்தோ. ப்ராபப்ளி ஒரு பேர்ன்ட் கிராக்கர் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் வந்துடுத்தோ. We should not be a hindrance to the development of the university அப்படிங்கிற ஃபீலிங். வெல், அதுக்கப்புறம் வந்து இங்கே ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்னென்னவோ செய்யலாம்னு பிளானிங். அதுக்கு முன்னே அல்டிமேட்லி சோம்பேறித்தனம் தான் மிஞ்சித்து. அதாவது ஒரு ஃபார்முலா, அது எல்லாருக்கும் பையங்களுக்கு சொல்கிற அட்வைஸே கூட, மேன் ஒர்க்ஸ் ஒன்லி அண்டர் ப்ரெஷர். ஓகே. அந்த ப்ரெஷர் எனக்கு இல்லாதனால ரிட்டையர் ஆனதுக்கு நீங்க சொல்லுவேளே, அந்த கரித்துண்டு கூட வைரமாகணும்னா ப்ரெஷர் ஆனாதான் அப்படின்னு சொல்லுவேள் இல்லையா? எக்ஸாக்ட்லி. கார்பன் வந்து டைமண்ட் ஆகிறதுக்கு ப்ரெஷர் தான். அது 100 எர்த் அது ப்ரெஷர்ல இருந்து தானே அது ஆகும். ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்கீங்க அத. மேன் ஒர்க்ஸ் ஒன்லி அண்டர் ப்ரெஷர். அவனுக்கு ப்ரெஷர் கொடுத்து தான் ஆகணும். சரி. சோம்பேறித்தனம் வந்துரும். தட்ஸ் ஆல்மோஸ்ட் ஐ திங்க். ஓகே, தேங்க் யூ. அது யார் பக்கத்துல? பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் there is a hard working woman னு சொல்வாங்களே, அதுவா? That's my better half. Behind every successful man there is a hard working woman னு சொல்வாங்களே, அதுவா? ஒவ்வொரு வெற்றிகரமான மனிதனுக்கு பின்னாலும் ஒரு கடும் உழைப்பை காட்டும் ஒரு மனைவியும் ஒரு பெண்ணும் இருப்பாள்னு சொல்வாளே, அதுவா? Behind the success of every man there is a woman. அத ஒத்துக்கிறேன். நிறைய எக்ஸாம்பிள் பார்த்திருக்கேன் வாழ்க்கையில, என்னோடதும் கூட. சரி, ஓகே. நமஸ்தே. நமஸ்தே ஜானகி மாமி, ஜானகி மேடம், நமஸ்தே. ஒரு இன்டர்வியூ பண்ணுறோம் உங்கள் ஹஸ்பண்டை. கொஞ்சம் 10 நிமிஷம் எங்களுக்கு டைம் கொடுங்க உங்களுடைய ரிட்டையர்ட் லைஃப்லேருந்து. அடுத்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் இப்போது கிராஜுவேட் பண்ணி ஏற்றின்னு இருக்கோம். சார் பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கெல்லாம் அந்த குறையை விட்டு வைப்பானேங்கிறதுக்காக வி ஆர் டூயிங் அன் இன்டர்வியூ. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ நீங்கள் ஜோஹோ ஸ்கூல்ஸ்லேருந்து 1.5 வருஷம் ஆச்சு கிளம்பி அப்படின்னு சொன்னேன். இப்போ கூட நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயும் யூடியூப்லேயும் இது ஜோஹோ பற்றியும் ஜோஹோ ஸ்கூல்ஸை பற்றியும் கேள்விப்பட்டிருப்பேன். வாட் இஸ் ஒன் திங் யூ ஹர்ட் அபவுட் ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஃப்ரம் தி அவுட் சைட் தட் யூ ஆர் ஸோ ப்ரவுட் அபவுட்? கேஷுவலாக கேட்பேன். நாங்கள் வந்து +2 ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ரில்லியண்ட்டாக கொண்டு வராங்களே அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஐ வாண்டட் திஸ் ப்ராஜெக்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல், 100% successful. It is 100% successful. I think it continues to be very successful. Okay. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த ஜோஹோ யூனிவர்சிட்டியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு, புவர் ஸ்டூடெண்ட்ஸு, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு ஃபேமிலியவே சப்போர்ட் பண்ணி முன்னுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஃபினான்ஷியலி தே ஹவ் பீன் ஹெல்ப்டு வெரி மச். தே cannot imagine it in their lifetime. அந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப்லாம் வந்திருக்கு. பட் ஒருத்தருக்கு ஃபினான்ஸில் எல்லாம் அப்படின்னு சொன்னால் தே ஷுட் ஹாவ் கண்ட்ரிபியூட்டட் டு தி இண்டஸ்ட்ரி ஆல்சோ. அதனால வந்து அந்த சந்தோஷமும் உண்டு தான். ரைட், ஓகே. மதுரையில் ஜோஹோ திறக்கிறதா கேள்விப்பட்டேளா? ஐ விஷ் ஐ ஆம் தேர் நவ். எனக்கு ஒரு டீச்சிங் ஆப்ஷன் கொடுத்தா போதும், உட்கார்ந்து. ரைட். ஸோ மதுரை மட்டுமல்ல, மதுரை, தேனி, பொள்ளாச்சி, அப்புறம் போடிநாயக்கனூர், இந்த மாதிரி நிறைய ஊர்களில் வி ஹவ் ஸ்டார்டட் ஸ்மால் ஆஃபீஸஸ். ஒரு 15 இடங்கள்ல ஆரம்பிக்க போகிறோம். அப்படியா? 25 பேர் 30 பேர் அப்படின்னு இருக்கிற மாதிரி. ப்ளீஸ் கிவ் மீ ஒன் ஸ்பாட். பொள்ளாச்சிலாம் லவ்லி பிளேஸ். அந்த
நல்ல மழையெல்லாம் நல்லா பெய்யும், நல்ல லவ்லி ஸ்பாட். எனக்கு பொள்ளாச்சி போற ரூட்டே சூப்பரா இருக்கும். ஓகே. மதுரை இந்த தடவை வந்து கோவிட்னால நாங்க வந்து கம்ப்ளீட்டா ஆன்லைன் கிளாஸஸ் தான் எடுக்கிறோம். உங்களுடைய கிராண்ட் டாட்டருக்கு கூட, அதாவது விஜய் ஆரோட டாட்டருக்கு கூட கிளாஸஸ் ஆன்லைன் தான் நடக்கிறதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? டிஜிட்டல் கிளாஸஸ். ஸோ ஜோஹோ ஸ்கூல்ஸ்லேயும் கடந்த மே மாதத்துலேருந்து வி ஹவ் பீன் ரன்னிங் ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், ஆன்லைன் கிளாஸஸ் வெர்சஸ் ஃபிசிக்கல் கிளாஸ் ரூம்ஸ், எது அட்வான்டேஜ் எது டிஸ்அட்வான்டேஜ்? என்னோட ஒப்பீனியன் எப்பயுமே எல்லா கான்செப்டையுமே சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது the people who are involved in that. both have advantages, both have disadvantages. இப்போ நமக்கு எது அமைஞ்சிருக்கோ அதை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணணும், அதுதான் என்னோடது. போத் கொஞ்சம் கூட பயன் இல்லைன்னா we will not introduce it. The moment that we introduce it, it has got some use. அப்படி இருக்கிறப்போ அதை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது, அதுக்கப்புறம் அதில் இன்வால்வ் ஆன மக்களோட both teachers and students. ஆனால் நல்ல வேளை இப்போ இன்டர்நெட்னு ஒரு பெரும் பாக்கியம் இருக்கு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? ஆமாமா, ஷூரா. ரைட். இப்போ உங்களையே கோவிட் சமயத்தில் உங்களை வந்து நான் இன்டர்வியூ பண்ணுறேங்கிறதே இன்டர்நெட் இருக்கிறதுனால தான் இல்லையா? ஆமாமா. ஓகே. ஸோ இப்போ வந்து குறைச்சிருக்கு இல்லையா? எது? எவ்வளோ ட்ராவலிங்? ஆமாம், ட்ராவல் குறைச்சிருக்கு. கரெக்ட். இன்க்ரீஸ் பண்ணுறது கரெக்ட். இது எல்லாம் ஒரு விஷயம் சொல்லவே ஆகணும். இங்க நான் வந்து 8 கிலோமீட்டர் சைக்கிள் பண்ணிருக்கேங்க எதிர்காத்துல, ஒரு லைப்ரரியில ஒரு சின்ன புக்கை பாக்குறதுக்கு. ஓகே ஓகே. இருக்காது, அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரணும். அடுத்த வாரம் போனா அந்த புக் இருக்கும், அந்த லைப்ரரியை ரெடி பண்ணி எனக்காக வச்சிருப்பார். எந்த பேஜ் வேணுமோ பார்த்தா அது இருக்காது, கிழிஞ்சு போயிருக்கும். கிழிஞ்சு போயிருக்காது, கிழிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆமா. இப்ப பேஜ் பையங்களுக்கு அவங்கள ஸ்கிரீன்ல வந்து விழறது அடுத்த நிமிஷம். என்ன டிஃபரன்ஸ்? கரெக்ட். 2 தடவை எதிர்காலத்துல 8 கிலோமீட்டர் பெடல் பண்ணிருக்கேன். ரைட். நாகமலை புதுக்கோட்டையில? நாகமலை புதுக்கோட்டை டு மதுரை யூனிவர்சிட்டி. ரைட். கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேனா? சரி. ஸோ இப்போ வந்து God decides to give back to you. உங்களுடைய 15 வருஷம் ஜோஹோவில் ஸ்பெண்ட் பண்ண, ஜோஹோ யூனிவர்சிட்டியில் ஸ்பெண்ட் பண்ண டயத்தில் ஒன் ஸ்லைஸ் ஐ வில் கிவ் டு யூ அப்படின்னு கடவுள் டிசைட் பண்ணுறார். உங்களுடைய ஃபேவரட் காடான முருகன் வந்து சொல்கிறார், என்ன வேணும்னு கேட்பேள்? கம்பெனி இன்ட்ரானெட் ஸ்ரீதர் போடுறதெல்லாம் படிக்கணும்னு கேட்பேளா, அல்லது கிளாஸ் ரூம் என்வாயரன்மெண்ட் வேணும்னு கேட்பேளா, ப்ரைவேட்டாக கோட் பண்ணுவேனே அந்த டைம் வேணும்னு கேட்பேளா, காஃபி பிரேக்கா, லாங் வாக்கா, காசிப் இந்த காரிடாரா, ஃபேக்கல்ட்டிஸோட சிட் சேட்டா, எதை வேணும்? ஒன்று தான் கொடுப்பேன் அப்படிங்கிறார் முருகன். நல்ல क्वेश्चन. I wish God comes to me and asks it. You are doing it, okay. நான் வந்து மேத்தமேட்டிக்ஸ் நடத்துறப்பெல்லாம் ப்ரோக்ராமிங் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கவும், இதுக்கெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணலாம், இதுக்கெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணலாம்னு சொல்லுவேன். செய்ததில்லை, ரொம்ப கொஞ்சம் செய்ததெல்லாம். கம்ப்யூட்டர் பேஸ்டு மேத்தமேட்டிக்ஸ்ல ஆப்டிமைசேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும், ஆனா கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்ல முடியாது. ஈவன் ஒரு பவர்ஃபுல் அந்த கால்குலேட்டர், அந்த காலத்து பவர்ஃபுல் ஒரு 8 மெமரி இருக்கிற கால்குலேட்டர் வச்சுன்னு கூட அது செய்யறது கஷ்டம். அதுக்கெல்லாம் ப்ரோக்ராமிங் தான் தேவை. ஆப்டிமைசேஷன் மெத்தட்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நல்ல ப்ரோக்ராம் போட்ரான் மாதிரி ஒரு லாங்குவேஜ்ல ப்ரோக்ராம் பண்ணி அவுட்புட் கொண்டு வந்தாதான் மனசு சந்தோஷமா இருக்கும். அப்ப செய்ய முடியல, பட் இங்க வந்து செய்ய முடிஞ்சது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி நிறைய கிராஃப் தியரி, அல்காரிதம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன், அதெல்லாம் வந்து பையங்களுக்கு முன்னாடி பையங்களுக்கு செய்ய வச்சு அவங்க 80% பண்ணதும் கடைசி 20% நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை கேட்க. நம்ம தென்காசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்துட்டு இருக்கிற ஆனந்த் அப்படிங்கிறவர், ஆனந்த் சான், அவர் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டேஷனல் மேத்தமேட்டிக்ஸ்னு தனியாகவே ஒரு கோர்ஸை உருவாக்கி டீச் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது சால்விங் மேத்ஸ் ப்ராப்ளம்ஸ் யூசிங் ப்ரோக்ராமேட்டிக் அப்ரோச்சஸ்னே அதோடைய ஹைலைட். எஸ், அது கிராஃப் தியரி ப்ராப்ளம்ஸ் அல்காரிதம் சால்வ் பண்றது தான், அதுவும் இட் இஸ் பார்ட் ஆஃப் தட். பட் கம்ப்யூட்டேஷனல் மேத்தமேட்டிக்ஸ்னு வரப்ப நியூமரிக்கல் மெத்தட்ஸ்னு இருக்குமே, அதுவா? இல்லை, நியூமரிக்கல் மெத்தட்ஸ் இல்லை, பட் என்யூமரேட் பண்ணுறது, a programmatic approach to attacking a mathematical problem. So trying out loops, identifying which is the correct answer, அந்த மாதிரி enumerational. கரெக்ட். சரி, நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் உங்கள்கிட்ட கேட்குறேன்.
I am sure you must have seen, நீங்கள் யார் பேரையும் மென்ஷன் பண்ண வேணாம், ஏன்னா you have so many favorite and so many special students. ஸோ பேர்களை மென்ஷன் பண்ண வேணாம். பட் நிச்சயமாக இது உங்கள் காலத்துலேயும் பார்த்துருப்பேன், எங்கள் காலத்தில் நாங்களும் பார்க்குறோம். Amazingly promising students, top class students, perfect in all aspects. ஆனால் ஆஃபீஸ் என்வாயரன்மெண்ட்குள்ளே போகும்போது, அந்த டீம் என்வாயரன்மெண்ட்டில் கூட உள்ளே போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும்போது, ஸ்டூடெண்ட்டாக இருந்தபோது காட்டின ப்ராமிஸ் என்னமோ தெரியல, ஏதோ காரணத்தினால மங்கி போய்டுறது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? Why do promising candidates miss out in the real career challenges? இதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தப்போ யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். ஆனா அதுக்கப்புறம் என்னோட அச்சீவ்மெண்ட் குறைச்சல் தான். இல்ல, கம்பேரிட்டிவ் அச்சீவ்மெண்ட் குறைச்சல் அப்படின்னா கூட யூ ஹவ் பீன் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இன் யுவர் கரியர், மல்டிபிள் கரியர்ஸ் யூ ஹவ் பிளேட். பட் வி சி சம்டைம்ஸ் அப்படியே பல்ட்டி அடிச்சிடுறாங்க, ஏதோ காரணத்தினால இப்படி இருந்த ஸ்டூடெண்ட்டா இப்படி இருக்கிற எம்ப்ளாயி ஆனா அப்படின்னு ஆறுது. அது ஏன் நீங்க நினைக்கிறீங்க? இது பர்சனல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது அஃபெக்ட் பண்ணும் மனசை. ஓகே, கொஞ்சம் ஹெச்ஆர் கேர்ஃபுல்லா பார்க்கணும் என்ன பிரச்சனை அவங்களுக்கு மனசுல இருக்கு. மோட்டிவேஷன் தான். நைஸ். ஒரு சில நான் பார்த்திருக்கேன், they get involved in some unnecessary problems and lose their focus. Okay, so focus is important. Okay, அப்படியே வச்சிட்டு இருப்பாங்க. சரி, all right. ஸோ உங்களுடைய 15 வருஷம் தான் ஜோஹோ ஸ்கூல்ஸ், ஜோஹோ யூனிவர்சிட்டியோட வித்தாக இருந்தது. அதுதான் அந்த பில்லர், மெயின் பில்லர் ஆன் டாப் ஆஃப் விச் வி ஆர் பில்டிங் ஃபர்தர். ஸோ வாட் இஸ் ஒன் ஓல்ட் ஜோஹோ யூனிவர்சிட்டி கல்ச்சர் தட் யூ விஷ் நெவர் கோஸ் அவே இன் த நியூ ஜோஹோ ஸ்கூல்ஸ்? எத்தனையோ மாற்றங்கள் நாங்கள் கொண்டு வந்தாலும் இந்த விஷயத்தை மட்டும் காப்பாற்றிடுங்கப்பா அப்படின்னு எதை சொல்ல விரும்புவேன்? நான் வந்து ஃபார் எவ்ரி 3 months ஒரு 1 week எந்த டீச்சரும் கிளாஸுக்கு போகக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு டேக் எ ப்ராஜெக்ட் அண்ட் டூ இட் group wise. They have to form a team. நல்லா இருக்கே. They want project, we don't impose the project on them. They want the project, they sit together and discuss and solve it fully. Web development இருக்கல, எல்லா கிளையன்ட் சைடும் சர்வர் சைடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும். அதில் அஜாக்ஸ் இருக்கணும், அதில் வந்து வீடியோ இருக்கணும், ஃபைல் அப்லோட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மினிமம் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு choose your own project, you own it, you complete it, form your own team. Nice. So faculty வந்து assistant available ரோல்ல இருப்பாங்க. பண்ணணும். no classroom lecture. No classroom lectures. Okay, nice. So இத வந்து you want this culture to continue because practical. ஆனா பையங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய கத்துக்குவாங்க, நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிறத விட. Right. Super. Peer learning அப்படினு சொல்றேன். Practical learning, peer learning. சரி, okay. So okay. I have 2 more questions. அதுக்கப்புறம் நீங்கள் wind up பண்ணலாம். One little piece of advice you want to give to the next generation of outgoing students? Hard work, hard and smart work. Hard work gives you strength and self-reliance. There is no substitute for hard work. அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். உண்மையான சந்தோஷம் ஹார்ட் ஒர்க்ல இருந்து வர்றது தான். ஒரு நிமிஷம் நான் இன்னும் கொஞ்சம் அப்படியே நோண்டுறேன், உள்ள இன்னும் டிக் பண்ணுறேன். ஏன்னா எத்தனையோ புஸ்தகங்கள், எத்தனையோ வீடியோஸ், எத்தனையோ மேனேஜர்ஸ், எத்தனையோ டீச்சர்ஸ் கூட ஒர்க் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிடுறாங்களா இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்பையும் பார்த்துருக்கேள், ஸ்டூடெண்ட்ஸ் வளர்ந்து எம்ப்ளாயீஸ் ஆகிறத பார்த்துருக்கேள். இத்தனை ஜென்ரேஷன்ஸ் யூ ஹாவ் சீன் அண்ட் யூ ஹவ் ஜகிள்ட் மல்டிபிள் கரியர்ஸ் ஆல்சோ. ஜோஹோனா என்னன்னு தெரியும், ஜோஹோ யூனிவர்சிட்டினா என்னன்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பசங்களுக்கு ஹார்ட் ஒர்க்குங்கிற சென்டென்ஸ் ரொம்ப அப்ட்ராக்டாக இருக்குது போல இருக்குது. ஸோ ஹார்ட் ஒர்க்னா என்ன மீன் பண்ணுறேன்? சீக்கிரம் எழுந்துக்க சொல்கிறேளா, விளையாடக்கூடாதுங்கிறேளா? இல்லை, 2 சொல்லுவேன். ஒரு ஷார்ட் கோல் வச்சுக்கணும், ஒரு லாங் டேர்ம் கோல் வச்சுக்கணும். இந்த 2ஐயும் மறக்கவே கூடாது. அந்தந்த ஷார்ட் டேர்ம் கோலை அப்பப்போ முடிக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணியோ, ஹார்ட் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியோ முடிச்சிடணும். ஓகே. அதுக்கு So கம்ப்ளீட் பண்ணா have a short term goal and have a long term goal. Yes. Okay, that is interesting. Am I allowed to have a hobby? Can I play PUBG? Can I watch TV? அல்லது ஹார்ட் ஒர்க்னா அதெல்லாம் கூடாதா? அஃப்கோர்ஸ் எப்படின்னா நமக்கு பிரெயின் ஒர்க் பண்ணல, இப்போ டயர்ட் ஆயிடுதுன்னு நமக்கே தெரியுமே. அப்போ வந்து we can relax.
we can relax. Okay. ஆனா never forget your work. அது you should be at the bottom of the mind, always pricking. முடிக்கலன்னு இருக்கணும். Okay, okay. goal directed. அந்த கோலை விட்டுறாது. Facebook, YouTubeலாம் என்ன சொல்றீங்க? அத பத்தி என்ன சொல்றீங்க? Facebook, YouTube that can wait. ஓஹோ, okay. தேவை இருக்கிறப்ப பாத்துக்கலாம். It should be useful to the goal. மீதி எல்லாம் they can wait. Very nice. So ரெண்டு விஷயம் அப்படி நான் எடுத்துட்டு இருக்கேன். ஒன்னு வந்து ஷார்ட் டேர்ம் கோல் அண்ட் லாங் டேர்ம் கோல் பிளானிங் அப்படின்னு சொன்னேன் ஒன்னு. ரெண்டாவது வந்து நீ எதை செய்தாலும் இட் ஷுட் பி யூஸ்ஃபுல் டுவர்ட்ஸ் யுவர் கோலா பாரு. டான்ஜென்ஷியலாவது இன்டைரக்டாவது உன் கோலுக்கு ஏதாவது உருப்படியா ஆற மாதிரியே பார்த்துக்கின்று. மூணாவது விஷயம் வந்து சம் திங்ஸ் இன் லைஃப் கேன் வெயிட். அது நல்ல பாயிண்ட். தேங்க்யூ. ஓகே, கடைசி கேள்வி. போஸ்ட் கோவிட், do you think Zoho schools should change something in its approach or is everything just fine as it is? இப்போ கோவிட் பற்றி நிறைய நியூஸ் படிச்சிருப்பேன். உலகமே மாறின்னு இருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் டிரைவர் சீட்டில் இருந்திருந்தேன்னா என்ன மாற்றம் கொண்டு இருக்க ஆசைப்படுவேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். நான் அப்படிலாம் திங்க் பண்ணவே இல்லை. பட் இட் இஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. எவல்யூஷனில் இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் இட் ஹேஸ் டு இன்க்ரீஸ், இட் ஹேஸ் டு இம்ப்ரூவ். எவ்ரிதிங் ஹேஸ் டு இம்ப்ரூவ் இன் பீரியட் ஆஃப் டைம். கேர்ஃபுல்லாக பார்த்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஒரு காம்ப்ளசன்சி வந்துடக்கூடாது. அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற காம்ப்ளசன்சி வந்துடக்கூடாது. ஓகே, ரைட். ஓகே, ஆல்வேஸ் இம்ப்ரூவ். தேர் இஸ் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிற ஃபீலிங் இருந்துட்டே இருக்கணும். ரைட். ஓகே, தேங்க்யூ. ஸோ உங்களுடன் வேலை செய்த உமா, யசோதா, ரெபேக்கா மற்றும் பிரதிகா மற்றும் பல ஃபேக்கல்டிஸ் இருந்திருப்பாங்க. அவர்களுக்கு ஏதாவது ஒரு டாடா பை பாய் அல்லது ஹலோ ஹவ் ஆர் யூ ஏதாவது சொல்ல விரும்பினா அதை சொல்லுங்க. சொல்லிட்டு we can wind up with this call. I wish to come back and sit with them. Oh, nice. Okay. So you miss them, you miss their presence and you wish to come back. சரி, நான் மாமி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமா? மாமி இருக்காங்களா? உங்க ஒரு வார்த்தை கேட்கணுமா? நான் மாமி வந்தாச்சு. ஓகே. வணக்கம். உடன் வேலை செஞ்ச ரெபேக்கா, யசோதா, பிரதிகா, உமா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? டாடா பை பை ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்து அவர் சொன்ன பதில் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. அது உங்கள் பெர்மிஷன் உண்டா அந்த பதிலுக்குன்னு கேட்கறதுக்காக உங்களை கூப்பிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க சார், என்ன சொன்னாருன்னா, ஐ விஷ் டு கம் பேக் அண்ட் சிட் நெக்ஸ்ட் டு தெம். அவர்களுடன் உட்கார்ந்து வேலை செய்ய விழைகிறேன், ஆசைப்படுகிறேன் அப்படின்னாங்க. அதுக்கு உங்க அனுமதி உண்டா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி அப்படின்னு கேட்க விரும்புறேன். பண்ணட்டும். பட் அவருக்கு வயசாயிடுது. இப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஓகே, அவருடைய வேலை பண்றதுனால பண்ணட்டும். ஓகே, பல வருடங்கள் வேலை செய்து விட்டார், நிறைய உழைத்து விட்டார், இப்பொழுது ரிலாக்ஸ் செய்ய வேண்டிய நேரம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். மாமி கூட இப்ப விட்டா ஹாஸ்பிடல்ல போய் வர்க் பண்ணிடுவா. ஓகே, அதாவது மனம் விழைகிறது, உடல் அனுமதிக்க மாட்டேன் என்கிறது இல்லையா? ஓகே, ஓகே, தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். Thank you for this advice and thank you for your Ashirvadams. I hope the students understand and imbibe your advice and go on to become amazing employees. Thanks a lot, sir. Bye bye. Thank you so much. இப்போ வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸ்ல ஆரம்பத்துல இருந்து இருக்கிறவங்களுக்கு வந்து பிஆர் சென்சாய் வந்து ரொம்ப பரிச்சயமா தெரியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்குமே அவரை வந்து நேர்ல பார்த்து பேசின ஒரு ஃபீல் கிடைக்குது. தேங்க்ஸ் லாட் ராஜ் சார், இந்த மாதிரி அழகான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு அவர் யாரு அப்படின்னு எங்க எல்லாருக்கும் காமிச்சதுக்காக. அடுத்து ஒரு ஸ்கூலை பத்தி பார்க்க போறோம். அதுதான் வந்து ஸ்கூல் ஆஃப் டிசைன். ஸோ ஸ்கூல் ஆஃப் டிசைன் அப்படிங்கிறது வந்து ஒரு புது ஸ்கூல் அண்ட் இட் ஸ்டார்டட் இன் த இயர் 2018. ஸோ இந்த பேட்ச் தான் வந்து த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் கிராஜுவேட்டிங் அண்ட் த ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப மெமரபிளான ஒரு விஷயம் தான். ஸோ 2018ல ஸ்கூல் ஆஃப் டிசைன் ஸ்டார்ட் ஆகும்போது ஆதித்யா சான் ஹெட் பண்ணாரு அண்ட் ஆஃப்டர் தேட் ஜெயன் சான் ஹெட் த ஸ்கூல் ஆஃப் டிசைன். ஸோ இப்போ ஆதித்யா சான் அண்ட் ஜெயன் சான் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாய் ஆல், வணக்கம்.
My name is Aditya and I'm a faculty at Zoho School of Design. I'm very happy and excited to welcome you all to this graduation day ceremony. I'm happy to inform you that this is the first official batch of Zoho School of Design. இதுதான் Zoho School of Design அப்படின்னு ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் பேட்ச். மொத்தமே the starting strength of this design school is 11 students தான். It is my immense pleasure to be a part of this event. Let me introduce you to the head of the school, Mr. Jayendra Babu. Hi Jayen, I'm requesting you to share a few words before we start this certificate giving ceremony. Hi Aditya sir, thank you. என்னோட பேர் ஜெயேந்திர பாபு, நான் வந்து டிசைன் ஸ்கூல் ஹெட்டாக இருக்கேன். ஆக்சுவலாக நான் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் முதல்ல வந்து எல்லாரும் கங்க்ராட்ஸ் பண்ணுறேன். கங்க்ராட்ஸ் டு ஆல். நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து அடுத்த ஸ்டெப் போகிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவேட் ஆகி நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் போகிறீங்க. இதை வந்து ப்ராப்பராக உங்களோட லைஃப்பில் வந்து கொண்டு போங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க? 11 பேர் இருக்கீங்க. ஆதித்யா சொன்ன மாதிரி 11 பேர் இருக்கீங்க. அந்த 11 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல டிசைனரோட நானும் டிசைனரா அப்படின்னு இல்லாமல் நம்ம தனியாக தெரியணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் வந்து உங்களோட வேலைகளை வந்து பாருங்கள். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டார்கெட் செட் பண்ணீங்க, உங்களோட லைஃப்பில் வந்து டார்கெட் செட் பண்ணீங்க. டார்கெட் செட் பண்ணி அதை நோக்கி பயணிங்க. அது பயணிக்கும் பொழுது நமக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும். அதை பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் வந்து உங்கள் டார்கெட்டை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்க, உங்கள் எல்லையை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு புழு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை ஆகுது அப்படின்னா அது எப்படி ஆகுது, அதோட லைஃப் சைக்கிள் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த புழு அதோட சலைவா மூலயமா அதை சுற்றி ஒரு கூடு கட்டிக்கும். அந்த பியூப்பாலேருந்து அந்த கூடு வந்து அதுவாக வெளியில் வந்தால் மட்டும்தான் அதால் வந்து ஒரு முழுமையாக ஒரு பட்டர்ஃப்ளை ஆகி இந்த உலகத்தில் வந்து பறக்க முடியும். நம்ம அந்த பியூப்பாலேருந்து வெளியில் வரும்போது அதை ஐயோ அந்த பட்டர்ஃப்ளை கஷ்டப்படுதே சொல்லி யாராவது போய் அந்த பட்டர்ஃப்ளை வந்து எடுத்து விட்டாலோ பிச்சு விட்டாலோ அதுலேருந்து வர பட்டர்ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான பட்டர்ஃப்ளையாக இருக்க முடியாது. அதனால வந்து நீங்கள் கஷ்டமோ நஷ்டமோ நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு அது ப்ளஸ்ஸாக எப்படி மாற்றிக்கிட்டு எப்படி அச்சீவ் பண்ணலான்ட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் கொண்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் சேமிக்கிற உங்களோட சேலரியில் வந்து நீங்கள் வாங்குகிற சேலரியிலேருந்து அதை ஒரு சேமிப்போம் நீங்கள் எடுத்து வச்சு உங்கள் லைஃப்பை வந்து ரன் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட் டு யூ ஆல். Thanks a lot. Thank you, Jayan san. Sharing a good memory that we spent together. So this is one memory that we cannot forget at all. The Zoho Schools of Design and Zoho School for Advanced Studies went on an industrial visit to Tenkasi office where we spent 2 days networking with the Zoho School students there. We had a lot of cross discussions and a lot of fun. We had a one-day outing with Tenkasi students to the nearby places there. It was a total fun. And this is again the juice party that every batch had separately. So yeah, it was a great memory. It was a great time spending with you all. Hope to see you all in Zoho around as a great designers. Thank you guys. Thank you Jayan san. Thank you Aditya sir. So that was a beautiful collage from the School of Design, and it was definitely a walk down the memory lane for the faculty and as well as the students. So Aditya san and Jayan san, இவங்களை பற்றி சொல்லணும்னா இப்போ இந்த ப்ரெசன்டேஷன்ஸ் இந்த என்டையர் செட்டப் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா ஆதித்யா சான் தான். அண்ட் ஜெயன் சான் இஸ் அ வெரி டிசிப்ளின் பர்சன் அண்ட் ஹீ ட்ரைஸ் டு impart the same to students, and I have seen him working with the students and it's an amazing thing to see. அடுத்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஆஃப் டிசைன்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். Hi guys, I'm Shalini from Zoho School of Design. ZUல என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லணும்னா உள்ளே வரும்போது ஒரே கன்ஃபியூஷன், ரைட் டிசிஷன் தானா இல்லாட்டி தப்பாச்சு டிசிஷன் எடுத்துட்டுறான்ட்டு. ஆனால் இப்போ கேட்டிங்கன்னா 200% ரைட் டிசிஷன் தான். ZUக்குள்ளே வரும்போது ஒன்றுமே தெரியாது. ஸ்கூல் என்விரான்மெண்ட்லேருந்து அப்படியே ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டுக்கு வந்தபோது நிறைய தப்பு பண்ணி நிறைய கற்றுக்கிட்டேன். வெறும் டிசைன் மட்டும் கற்றுக்கல, ZUவில் பர்சனலாகவும் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு தடவை தப்பு பண்ணும்போதும் ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ZUவில் இருக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ரொம்ப பயம் வந்தது ஒரு டைமில். அது என்னென்னா டீமுக்குள்ளே போகும்போது ஒரு பயம். அது என்ன பயம்னா நம்ம தேவையான அளவு கற்றுக்கிட்டோமா, டீமுக்குள்ளே போய் சர்வைவ் ஆக முடியுமான்ட்டு. ஆனால் டீமுக்குள்ளே போனோன்னே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. ZUவில் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா தெரியாத விஷயத்த எப்படி செல்ஃப் லேர்ன் பண்ணி அது பெஸ்ட்டாக பண்ணணுன்றத எங்களுக்கே தெரியாமல் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது எனக்கு டீமுக்குள்ளே போனோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ வரைக்கும் யூஸ்ஃபுல்லாகிட்டு இருக்கு. இனிமேட்டு என் லைஃப் ஃபுல்லாக எல்லா விஷயத்துலையுமே யூஸ்ஃபுல் ஆகும்னு எனக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ZU faculties and my friends. Bye.
That was a beautiful speech by Shalini. So, quick tidbit about her. Shalini is the first woman video designer at Zoho. Isn't that something? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜோஹோ ஸ்கூல் ஃபார் அட்வான்ஸ் ஸ்டடி பற்றி. 2017 ஜோஹோ ஸ்கூல் ஃபார் அட்வான்ஸ் ஸ்டடி ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் இட் வாஸ் ஹெடட் பை ராஜ் சான். And a year later, Manoj San came into the picture, and because he was very impressed with the Zoho schools, he immediately jumped at the opportunity. And not just that, Manoj San is a tech wizard, and he's also a very quiet person. ஸோ அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். Hello everyone, welcome to Zoho Schools of Learning. Welcome to the virtual ungraduation ceremony of School for Advanced Study Class of 2020. I am Manoj Nair, faculty at Zoho Schools, who currently heads School for Advanced Study. This is the first batch of students I handled after joining Zoho Schools, so this is a special one for me. I had wonderful time with this batch, just like other faculties. This is School for Advanced Study Class of 2020. Kiran, a quality analyst. Mihira, server-side developer. Nitisri, iOS developer. Prem, security framework developer. Lokeshwar, an Android developer. Sharan, developer in an RMD project. Shivkumar, security expert and hacker. Time just flies, isn't it, guys? Let me share some photos taken in the past. Our live coding sessions, hackathons, birthday celebrations, Pongal, guest lectures, fun activities, and I was volunteering for PSAI event, attending ICT Youth Summit, and our trip to Tenkasi for 2 days, where we interacted with Tenkasi students and visited nearby tourist spots. Guys, we really had an amazing time together and we learned so many things together. And today, it must be a very proud moment for you. Chasing a dream requires efforts, passion and hard work. All of the hard work that you have put in has paid off. You are now in the halfway. Keep up your good work and continue to strive. And always remember, there is no limit to what you can do if you keep believing in yourself. Whatever you do, never stop learning, exploring, growing, and challenging yourself to be your best. Love what you do and do what you love. As you cherish the fruits of your hard work, I wish that success keeps following you in everything that you do, today and always. On behalf of faculties of Zoho Schools and employees of Zoho Corporation, I congratulate you once again. Looking forward to meet you at Trophies as colleagues. Thank you. Thank you, Manoj San. That was an inspiring speech by you. And Manoj San சொன்ன மாதிரி, when you believe yourself, there is definitely no limits. And again, as he said, we are definitely looking forward to not just the students and also but also all the employees to be present at the Zoho office. இந்த கோவிட் வந்து நிறைய விஷயங்கள் பின்தள்ளி எல்லாரையுமே ஆன்லைனில் வர்ச்சுவலாக வர வச்சிருக்கு. பட் ஸ்டில் வி வில் டெஃபினெட்லி கம் பேக் ஸ்ட்ராங்கர் அண்ட் பெட்டர். அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிட்பிட் அபவுட் மனோஜ் சான் என்னன்னா, மனோஜ் சான் வாஸ் a student of Anand San. I'd now like to invite Ruby San from School of Business. இன்னும் புது ஸ்கூல்னு யோசிக்கிறீங்களா? லாஸ்ட் இயர் ஓப்பன் பண்ண ஸ்கூல் இது for students for us to train them in the customer facing roles. Ruby San வந்து ஒரு very warm, very chirpy personality. அவங்களோட பேசணும்னா everyone will say she puts me at ease. So I'd love to invite Ruby San now to deliver the vote of thanks. Thanks for the kind intro, Akshaya San. Vanakkam ellathukum. My name is Ruby and I head the School of Business at Zoho Schools. My hearty congrats to all of you who've successfully completed 2 years of training at Zoho Schools. I thank all your parents for having supported your dreams all along. Let me also thank Sridhar Sensai, who envisioned such an alternative to formal education more than a decade ago. It was an immense pleasure listening to his insightful and motivating talk. My thanks are due to the president of Zoho Schools, Rajendran San,
our beloved BR Sensei, the heads of the schools, my fellow faculty members who worked both offline and online to put this event together, and everyone else who've gathered here. Wishing all the students all success in all your deeds and endeavors. Valga Valamudan, you've been a wonderful audience. Nandri. Thanks a lot, Ruby-san. I hope everyone enjoyed watching this session. In fact, earlier this used to happen in the campus. நம்ம வந்து graduation day celebration வந்து campus உள்ள நம்ம special invites மட்டும் வச்சு நம்ம முடிச்சிருப்போம். இந்த வாட்டி because fortunately or unfortunately corona happened and we are all able to watch this. And this live stream, and I think we can end this session. Yeah. Thanks a lot, guys. Keep learning. All of us, all of the faculty members here offered their valuable experiences as advices to all of you. Keep learning, they said. Keep the passion going, they said. எல்லாரும் அதை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 2 years journey மட்டும் இல்லை, it's a lifelong journey. And we all welcome you to this family of Zoho now, which is like many years of journey and experiences and many, many memories ahead. With all hearty wishes, we bid goodbye now.